நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். இன்றைய நிகழ்ச்சியில் வீடு நிலம் வாங்குவது தொடர்பான நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி சார். சார், இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பெயரில் சொத்து வாங்குறது பரவலாக இருக்குது. ஆமாங்க. அப்போது பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெண்கள் பெயரில் சொத்து வாங்குறதுல என்ன வித்தியாசம் இருக்குது சார்? முத்திரைத்தாள் தான் சார், முத்திரைத்தாள் கட்டணம் தான் வித்தியாசம் சார். என்னென்னா பாண்டிச்சேரியில் கடந்த 2009 கிட்டத்தட்ட பெண்களுக்கு அவர்களுடைய பெயர்களில் சொத்துக்களை வாங்குறத அந்த அரசு ஊக்குவிக்கிறது. அதனால் அந்த பெண்களுக்கு ஒரு நற்பெயர் ஏற்படும், சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கும், எதிர்காலத்தில் ஒரு ஃபியூச்சர் செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடைக்குங்கிற அடிப்படையில் அங்கே பாதி கட்டணம் தான் முத்திரை தீர்வை கட்டணம் பாதி கட்டணம் தான் அங்கே வசூலிக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே பெண்கள் பெயரில் பரவலாக, ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய வித்தியாசத்தில் இப்போ 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் வித்தியாசம் இருக்கும். 10 லட்ச ரூபா சொத்துக்கள் பட்ஜெட்டில் வாங்குறீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு 50,000 ரூபா சலுகை கிடைக்கும். பாதி அவங்களோட ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆல் ஆர் சேம். பட் ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 50% அங்கே பெண்களுக்கு பெயரில் நீங்கள் சொத்துக்களை வாங்கணும். அதுவும் தனியாக வாங்கணும், கூட்டாக வாங்கக்கூடாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் சொத்துக்களை பெண்கள் பெயரில் வாங்கலாம் ஒரு ஆண்டுக்குள்ளே. ஸோ அப்படிப்பட்ட வீடும் மனையும் சேர்த்து கூட வாங்கலாம், நிலமாக வாங்கலாம், வணிக வளாகங்கள் வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் 10 லட்சத்துக்குள்ளே பட்ஜெட் இருந்ததுன்னா முத்திரை தீர்வை கட்டணத்தில் 50% அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியில் சலுகை கொடுக்குறாங்க. ஓகே. ஆமாம் சார். இப்போ பெண்கள் நிலம் வாங்கினா 1% பத்திரப்பதிவு கட்டணத்திலிருந்து சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய விதிமுறைகள் என்ன சார்? இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க, பெண்கள் பெயரில் அப் டு 10 lakhs வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் 1% இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஸோ பதிவுத்துறை மூலமாக இன்றைக்கு நேரடியாக மக்கள் பயன்பெறக்கூடிய துறைகளில் பதிவுத்துறையும் ஒன்று. 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் நிலமாக வாங்கலாம், அல்லது மனையாக வாங்கலாம், அல்லது வீட்டுடன் கூடிய மனையாக வாங்கலாம், அல்லது ஒரு ஷாப் மாதிரி வணிக வளாகங்களில் கூட ஒரு ஷாப் வாங்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெயரில் தனியாக வாங்கணும், கூட்டாக வாங்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பிரதர் சிஸ்டர்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு அப்படி வாங்கக்கூடாது. அப்படியே நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறதா இருந்தால் பெண்களாக இருக்கலாம், ஆண் இருக்கவே கூடாது. ஸோ அந்த பெண்களுக்கு வாங்கும் பொழுது அப் டு 10 lakhs 10,01 ரூபாய் வந்தால் கூட இந்த சலுகை பொருந்தாது. அதே போல் நீங்கள் ஒரு வீட்டுமனை பிரிவில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாட் நம்பர் 1, பிளாட் நம்பர் 2, பிளாட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஆவணங்களை 10 ஆவணங்களை பதிவு செய்தாலும் அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த சலுகை பொருந்தும். ஆனால் ஒரு மனை ஒரு 10,50,000 11 லட்சமோ மதிப்பு இருக்குது. அதை நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டியை குறைக்கணுன்ற நோக்கத்தில் அதை 2ஆக பிரித்து ஒரே நபர் பெயரில் பதிவு செய்தால் அது செல்லாது. ஆனால் 2 பெண்கள் அதை கால் கிரவுண்டாக 4 பேர் எழுதிக்கலாம், அரை கிரவுண்டாக 2 பேர் எழுதிக்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை. அது அதே போல் வீட்டுடன் கூடிய அந்த பிளாட் இருக்குது பாருங்கள், அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கலாம், வணிக கட்டிடங்களாக இருக்கலாம், அதுக்கும் இது பொருந்தும். ஒருவேளை இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் களப்பணின்னு சொல்லுவோம், இன்பர்சன் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பொதுப்பணித்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் அந்த பில்டிங்கோட வேல்யூ இவ்வளோன்னு. அப்போ நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே அந்த கட்டிடத்தினுடைய மதிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த 1% நீங்கள் சேர்த்து செலுத்தணும். நீங்கள் விலக்கு பெற்ற அந்த 1% இருக்குது இல்லைங்களா, சலுகை பெற்ற அந்த 1% சேர்த்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக பெண்கள் பெயரில் பதிவு செய்யக்கூடிய சொத்தின் மதிப்பு, நிலத்தின் மதிப்பு, மனையின் மதிப்பு, வீட்டின் மதிப்பு அல்லது வணிக கட்டிடத்தினுடைய மதிப்பு உச்சபட்சமாக 10 லட்சம் ரூபாய் தான் இருக்கணும். தனித்தனியே வெவ்வேறு சொத்துக்களை வாங்கலாம். ஒரே சொத்தை பிரித்து 2 ஆவணங்களாக ஒரே நபர் பெயரில் வாங்க முடியாது. அதுதான் விதி. இப்போ பத்திரப்பதிவு கட்டணம் சலுகை நிலத்திற்கு மட்டுமா அல்லது வீடாக வாங்கும் போதும் அது எலிஜிபிளா சார்? நிலத்திற்கு, மனைக்கு, வீட்டிற்கு, வணிக வளாகத்திற்கு அனைத்துக்கும் பொருந்தும். அனைத்து விதமான சொத்துக்களுக்கும் பொருந்தும். ஆனால் அதனுடைய ஸ்லாப் பட்ஜெட் 10 lakh rupees தான் இருக்கணும். நீங்கள் ஒரு மனை பிளாட் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த 1ஆம் நம்பர் ஒரு 20 லட்சம் மதிப்பு இருக்குது. இன்றைக்கி அந்த பெண் பேரில் 10 லட்சத்துக்கு பாதியை கரையம் பண்ணிவிட்டு நாளைக்கோ நாளை மறுநாளோ பதிவு பண்ணலாமா, இல்லை அடுத்த மாதம் பதிவு பண்ணலாமா, மீதி இருக்கிற ஆஃப் போர்ஷன்னா பதிவு பண்ண முடியாது. ஆனால் அதே மனைப்பிரிவில் 1ஆம் நம்பர் 10 லட்சம் பட்ஜெட்டில் இருக்குது, பதிவு செஞ்சிடலாம். திரும்ப 2ஆம் நம்பர் பிளாட்டு 10 தனித்தனி ஆவணங்களை வெவ்வேறு சொத்துக்களை பதிவு செய்யலாம். ஒரே சொத்தை 2ஆக பிரித்து பதிவு செய்ய முடியாது.
அது மாதிரி நிலம், மனை, வீடு, கட்டிடம் எந்த மாதிரியான சொத்துக்களையும் நம்ம பதிவு செய்யலாம். அதனுடைய அப் டு பட்ஜெட் வந்து மேக்ஸிமம் அந்த வேல்யூ சந்தை மதிப்புன்னு வந்து 10 lakh rupeesக்குள்ளே இருக்கும். சார் இப்போ கிராமத்து சைட்லலாம் இடம் வாங்குறேன் அப்படின்னா எழுத்துக்கூலியே இவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்கூலினா என்ன சார்? எழுத்துக்கூலி லேண்டோட வேல்யூ அதிகரிக்கும் போது எழுத்துக்கூலியும் அதிகரிக்குமா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லைங்க சார். இப்போது இயல்பாக நீங்கள் அரசு வந்து தொடர்ந்து இந்த ஆவண எழுத்தர்களுக்கான தேர்வை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நெடிய காலமாக வைக்கலை. இந்த ஆட்சி வந்து இப்போ பொறுப்பேற்ற பிறகு பதிவுத்துறை வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு பிறகு கூட 2 ஆண்டு காலம் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கிட்டத்தட்ட இவங்க இந்த எழுத்து தேர்வு வச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஆவண எழுத்தருக்கான உரிமம் வழங்குறதுக்கான தேர்வு, எல்லோருமே மேக்ஸிமம் படித்த எல்லோருமே அதை லைசன்ஸ் வாங்கிட முடியும். இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பண்ணுறதுக்கு நீங்கள் கிராமப்புறங்களில் குறைந்தபட்சம் அது எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி மதிப்பு இருந்தாலும் ஒரு 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் தான் ஆவணத்துக்கான கூலி வாங்குறாங்க. ஆனால் அரசு விதித்திருக்கிற கட்டணம் வந்து 150 ரூபாலேருந்து 250 ரூபா. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வாடகை கட்ட முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது. அதனால் அவங்க சில பதிவு அலுவலகங்களில் எவ்வளோ எழுத்துக்கூலி வாங்கினாங்கிறதையும் பதிவு பண்ணி ஆவணத்தோடு இணைக்கணுங்கிற அந்த விதிமுறைகளும் இருக்குது. ஆனால் அரசு விதித்திருக்கிற அந்த எழுதுக்கூலியை விட 10லேருந்து 20 மடங்கு உயர்த்தி தான் வாங்க முடியும். வாங்கினா தான் நீங்கள் அங்கே கரண்ட் பில் கட்டணும், டீ காஃபி செலவு, நிர்வாக செலவு, பராமரிப்பு செலவு, அலுவலக ஊழியர்களுக்கான செலவு, கணினி பழுது பார்க்கப்பட்ட செலவு, இப்படிலாம் இருக்குது, நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த எழுதுக்கூலி அப்படிங்கிறது அந்த ஆவணத்தை எழுதுவதற்கான ஒரு கூலி. அரசு நிர்ணயிக்கிறது என்னமோ 150 ரூபாலேருந்து 250 ரூபா தான். ஆனால் அந்த ஆவண எழுத்தர்கள் வாங்குகின்ற அந்த கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 1500 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. ஒருவேளை பெரிய உச்சபட்சமான மதிப்புள்ள ஆவணங்களாக இருந்தால் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் அவங்க பிரியப்பட்டு கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே சார். சார், பெண்கள் பத்திரப்பதிவில் சலுகை அப்படிங்கிறது விலைப்பத்திரத்திற்கு மட்டுமா, இல்லை குடும்ப சொத்தை பெண்கள் பெயரில் பிரிக்கும் போது அதுக்கும் அது எலிஜிபிளாக இருக்குமா சார்? இல்லை, நீங்கள் குடும்ப சொத்துக்களை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, ஒன்று பாக பிரிவினை ஆவணமாக பிரிப்பாங்க, இல்லை விடுதலை ஆவணமாக பிரிப்பாங்க, இன்னும் தான செட்டில்மெண்ட் ஆவணமாக பிரிப்பாங்க. அந்த ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்புக்கு 1% முத்திரை தீர்வு, 1% பதிவு கட்டணம். உச்சபட்சமாக பதிவு கட்டணம் 10,000 தான். அதே போல் உச்சபட்சமாக முத்திரை தீர்வு ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ் 40,000 ரூபா தான். ஸோ அதனால் அதுக்கு இது பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை. 1% அப்படிங்கிறது பொருந்தக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் 1% தானே அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொடுத்தாலும் அது பொருந்தினாலும் நல்ல தகவல் தான். பட் அது குறித்த தகவல்கள் வந்து இல்லை. ஸோ நம்ம அடுத்த செய்தியில் வேணால் அது சரியாக, ஏன்னா உங்களுக்கு வெறும் பெண்கள் பேரில் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் வெறும் 4 பெண்கள் இருக்காங்க, 4 பெண்களுக்குள்ளவே பாகம் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து ரேல 10 லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா இந்த சலுகையை பெறறதுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தான். ஆனால் ஆண் சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் அதில் அந்த குடும்ப விடுதலை ஆவணத்திலேயோ, குடும்ப பாகப்பிரிவினை ஆவணத்திலேயோ, குடும்ப செட்டில்மெண்ட் ஆவணத்திலேயோ, ஏற்பாடு ஆவணத்திலேயோ ஒரு ஆண் அங்கே சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் அது வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்காது. ஸோ பெண்கள் மாத்திரமே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது நீங்கள் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம். அதுக்கு அது தகுதியானவர்களாக தான் இருப்பாங்க. அரசு அதை கவனத்தில் கொண்டு அதுக்கான சரியான ஒரு கைட்லைன் வழிகாட்டியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ பெண்கள் பேரில் நிலம் வாங்குறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. அது அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன சார்? இல்லை, இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி இணையதளத்தில் வந்து tnreginate.netன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஆவணத்தை வந்து தயாரிக்கிறதுக்கான மென்பொருள் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் ஆன்லைன் 2. ஆஃப்லைன் ஆவணத்தை தயாரிச்சுட்டு ஆன்லைனில் நீங்கள் பதிவேற்றம் செய்யும் பொழுதே அதனுடைய வழிகாட்டி மதிப்பு 10 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே சாஃப்ட்வேரில் மென்பொருளையே அதை வந்து பதிவேற்றம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபீஸ் வந்து உங்களுக்கு பிலோ 10 lakhsங்கும் போது 7% போல் 6% தான் காட்டும். அந்த அளவுக்கு தான் சாஃப்ட்வேர்லேயே அதை சரிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஓகே சார். நம்ம நிலம் வாங்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நிலத்தை பொதுவாக நீங்கள் வாங்கும் பொழுது கிராமப்புறங்களில் வாங்குறீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடுவாங்க கிராமப்புறங்களில் அது யாருடைய நிலம், அவர்களுக்கு எப்படி அந்த நிலம் கிடைத்தது, பூர்வீகமாக கிடைத்ததா, இல்லை அவர்களுடைய சுய சம்பாத்தியத்தை கொண்டு அவர்கள் அந்த நிலத்தை வாங்கினார்களா, யாரிடமிருந்து வாங்கினார்கள், என்ன தகவல்கள் அப்படிங்கிறது ஆவணத்திலே இருக்கும். அதே போல் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு சேலே பண்ண போகிறாரு. இது வரைக்குமே வருவாய் பதிவேடுகளில் பட்டாச்சிட்டா அடங்கல் பதிவேடுங்கிற அடிப்படையில் தான் அவர் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பார். இல்லை பாக பிரிவினை மூலமாக வந்திருக்கோம், இல்லை தான செட்டில்மெண்ட் மூலமாக வந்திருக்கோம், இல்லை உயில் ஆவணங்கள் மூலமாக வந்திருக்கோம், இல்லை குடும்ப விடுதலை ஆவணம் மூலமாக வந்திருக்கோம். ஸோ எந்த ஆவணங்களின் அடிப்படையில் வந்திருக்குது, அவர்கள் எழுதி கொடுத்தவர்கள் அந்த சொத்துக்கு உரிமையானவர்கள் தானா, சரியான நபர்கள் தானா, அங்கு ஆள் மாறாட்டங்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா, அல்லது வாரிசுகளில் யாராவது விடுபட்டிருக்கிறார்களா, மறைக்கப்பட்டிருக்கிறார்களா, வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்களா, இதெல்லாம் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை கவனத்தில் கொள்ளணும். ஸோ அந்த ஆவணங்களை வந்து நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து ப்ரெசன்ட் டாக்குமெண்ட் வரைக்கும் தொடர்பு சரியாக இருக்கா,
புல எண்கள் சர்வே நம்பர்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்களா, சப்டிவிஷன்ஸ் வந்து அதில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா, பட்டா எண்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, 4 பக்க எல்லைகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் சரியாக பார்த்து வாங்கினா சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. மேகநாதன் உளுந்தூர்பேட்டையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். மேகநாதன் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். மேகநாதன் இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க சார் கிட்ட. சார் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கர்மம் கேளுங்க சார். சார் அந்த சொத்துக்களை போய் நாங்கள் வாங்கிட்டோம். வந்து கர்ம சொத்துக்கு அந்த சொத்து எப்படி பண்ண முடியுங்களா? போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் உங்களுடைய கேள்வியே தெளிவாக இல்லை சார். சரியாக தெளிவாக கேளுங்க. நீங்கள் டிவி வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணிவிடுங்க. ஃபோனில் எங்கிட்ட கேள்வியை மட்டும் கேளுங்க. என்ன சந்தேகம் சார் சொல்லுங்கள். ஓகே சார். சாரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். உங்களுக்கு தான் புரிஞ்சுது அவர் என்ன கேள்வி? இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாரு கிளியரா இல்லை, வாய்ஸ் கிளியரா இல்லை. ரைட் ஓகே. அதான் அந்த நிலம் வாங்குறதுக்கான விதிமுறைகள் அதுதான் சார். அப்படி நீங்கள் சரியாக முறையாக வந்து அதை பார்த்து வாங்கணும். அடுத்தது நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்களா இல்லை வணிக பயன்பாட்டுக்கு அதை வாங்க போகிறீங்களாங்கிறத உறுதிப்படுத்தணும். விவசாய பயன்பாட்டுக்கு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது நஞ்சை நிலங்களை வந்து நீங்கள் பார்த்து வாங்கலாம். அது எப்படி ஏரி பாசனமாக இருக்கிறதா அல்லது கிணற்று பாசனமா, ஆற்று பாசனமா, வானம் பார்த்த பூமியா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திட்டு உங்களுடைய பயன்பாடு, உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அப்படிப்பட்ட நிலங்களை வந்து நீங்கள் வாங்கினால் அது சிறப்பாக இருக்கும். இது வந்து நிலம் சம்பந்தமான விஷயம். அதே போல் மனைகளை நீங்கள் வாங்க போகிறீங்க. மனைகளை வாங்கும் பொழுது உங்களுக்கு என்ன எதிர்கால முதலீடா இல்லை உடனடியாக வீடு கட்டி நீங்கள் குடியேற போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதிப்படுத்திட்டு நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நியர்பை சிட்டி வாங்கணும். ஏன்னா சிட்டிக்குள்ளார இன்றைக்கு வந்து நம்மளோட பட்ஜெட்டில் வாங்க முடியாது. ஏன்னா பெரும் விலை ஏற்றத்தின் காரணமாக, உலகமயமாக்கல் காரணமாக நிறைய பேர் வந்து நீங்கள் மைக்ரேட் ஆனதுனால, புலம்பெயர்ந்ததுனால இங்கே நிலங்கள் மனைகளுடைய விலைகள்லாம் உச்சபட்சமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே சிட்டிக்குள்ளார வாங்கிறத விட சிட்டிக்குள்ளார அதே போல் ஏற்கனவே தேவையான அளவுக்கு விலை உயர்ந்துருக்குது. இன்னும் அதிகப்படியாக அது உயரணும்னு சொன்னால் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும். அதனால் புறநகர் பகுதிகளில் வாங்கும் பொழுது அது விலை வந்து இங்கே சிட்டிக்கு நிகராக உயர்ந்துடும். அந்த அளவுக்கு இன்றைக்கு விலை உயர்வு இருக்குது. ஸோ அதனால் சப்பர்பனில் புறநகர் பகுதிகளில் நீங்கள் மனைகளை வந்து வாங்கலாம், தனி வீடுகளாக வாங்கலாம். அப்படி நீங்கள் வாங்கும் பொழுது என்னென்னா நியர்பை வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, அங்கேருந்து விமான நிலையம் எவ்வளவு தூரத்தில் நீங்கள் கனெக்ட் ஆக முடியும், அதே போன்று அங்கே பேருந்து நிலையம் என்ன வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் அடிப்படை கட்டமைப்புகள், மனிதனுக்கு வாழ்வியலில் வந்து அடிப்படை கட்டமைப்புகள் வந்து என்னெல்லாம் வேணும்னா அங்கே குடிநீர் இருக்கணும், மின்சார வசதி இருக்கணும், சாலை போக்குவரத்து வசதி இருக்கணும். ஸோ நியர்பை வந்து என்ன டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகணும். அப்போ அங்கே என்ன நியர்பை ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸு, கம்பெனிஸு, சாஃப்ட்வேர், அதாவது ஏரியாவை பொறுத்து எல்லாருக்குமே நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக இருக்குதா அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. அங்கே ஏதாவது சிப்காட் இருக்கா, சிட்கோ இருக்கா, இல்லை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், செட் ஜோன் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அதை நீங்கள் வாங்கினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே போல் தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், பேருந்து நிலையங்கள், தொடர்வண்டி நிலையங்கள், விமான நிலையங்கள் இதெல்லாம் நியர்பை அப்படி நீங்கள் பார்த்து வாங்கும் பொழுது பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாம் நியர்பை. ஏன்னா பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும், கல்லூரி படிக்க வைக்கணும், மருத்துவமனைகள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அடிப்படை மனிதனுடைய வாழ்வியலில் தேவைகள் என்னெல்லாம் இருக்குதோ அந்த அத்துணை சிறப்பம்சங்களும் நியர்பை வந்து நம்ம சபர்பனில் இருக்கிறதா பார்த்து நம்ம அதே போல் லோ லைன் ஏரியாவா, ஹை லைன் ஏரியாவா அதை பார்க்கணும் மேஜராக இன்றைக்கி. இப்போ ஒரு காலர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். ராஜன் மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜன் வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் ராஜன் சார். ராஜாராம் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. இது சார் 1980-90 சார். சரிங்க சார். ஆமா 1980-90 சார் யூரியா வந்துச்சு சார். சரிங்க. அது மாதிரி இப்போ மீண்டும் ஒரு தடவை வந்துருச்சுன்னா கொஞ்சம் நிலக்கரெல்லாம் முன்னோர்கள் பதிய முடியாம பிஎம் கிடைக்கும் சார். சரிங்க சார். அந்த மாதிரி திட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்?
இல்லை சார், யூடிஆர் வந்து சார் நிலத்தை யார் உழுதுகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. அது ஆக்சுவலி வந்து வருவாய் பதிவேடுகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. 1814 பல சட்டங்கள் இருக்குது. இதில் எஸ்டேட் ஆக்ட் இருக்குது, ஜமீன் ஆக்ட் இருக்குது, அப்புறம் வந்து மைனர் இனாம் ஆக்ட் இருக்குது, ரயத்து வாரி ஆக்ட் இருக்குது. இப்படி பல ஆக்டுகள் ஒழிப்புக்கு பிறகு நீங்கள் யூடிஆர் அப்டேட் டிஜிட்டல் ரெக்கார்டு வந்து பதிவேற்றம் செஞ்சாங்க. பதிவேற்றம் செய்யும்பொழுது தவறுதலாக நிறைய இப்போ நிலத்தை அனுபவிச்சுட்ருப்பாங்க. நிலம் ஒருத்தர் தான் இருக்கும். நில உச்சவரம்பு சட்டத்தில் நிறைய பேருக்கு இடங்களை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அவங்க யார் அதை உழுறாங்களோ, வேளாண்மை பார்க்குறாங்களோ, அதை நீங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து இது யாருடைய நிலம்னா இது கண்ண நிலம், முனிய நிலம் அப்படின்னு சொல்லும்போது வாய்மொழியாக அதை பதிவேற்றம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு உரிய உரிமையாளர்கள், சரியான உரிமையாளர்கள் முந்தைய ஆவணங்களின் அடிப்படையில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதே போல் பத்திரத்தின் அடிப்படையிலையும் பட்டாவின் அடிப்படையிலையும் அதெல்லாம் திருத்தம் பண்ணி சரியான உரிமையாளர் வந்து அதை எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் யூடிஆர் மாதிரி இன்னொன்று கொண்டு வரணுன்னா உங்களுடைய நிலத்தை நான் அனுபவிச்சுட்ருப்பேன், என் பேருக்கு பட்டா கொடுக்கணுன்றீங்களா, இல்லை அரசு நிலங்களுக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது பட்டா கொடுக்கணுன்றீங்களா? உங்கள் கேள்வி எனக்கு சரியாக புரியல. எதுவாக இருந்தாலும் அரசு நிலங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு அரசு வந்து ஒரு ஆணை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அரசாணையின்படி அவர்களுக்கு வந்து நிலங்கள் இலவச பட்டா, ஆட்சேபகரமற்ற புறம்போக்கில் வீடு குடியிருந்தால் நிலம் வந்து பட்டா போட்டு கொடுப்பாங்க. அதே போன்று ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு நிலங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் வருவாய்த்துறையினுடைய அரசு நிலையாணை வந்து 15ன்னு ஒரு அரசு நிலையாணை போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நிலமற்ற ஏழைகளுக்கு இலவச நிலம் வழங்குவதற்கான திட்டத்தையும் நீங்கள் குழுவாக அந்த மாவட்ட ஆட்சியர் அணுகும் பொழுது அவர்களுக்குள்ளே அந்த வரம்புக்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே அந்த நிலம் இருந்ததுன்னா இலவச பட்டாவும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சார். மற்றபடி யூடிஆர் திட்டம் கொண்டு வரணும் மீண்டும் அப்படிங்கிறது தேவையற்றது. அது ஒன்றும் பலனளிக்காது. ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். ராமானுஜம் கோயம்புத்தூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராமானுஜம் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் ராமானுஜம் சார். சார் சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம்? சார் சரிங்க சார், நான் 1 ஏக்கர் பூமி வாங்குறேன். சரிங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்குங்க சார். அவங்க சுயமா 3 பேர் வாங்கினது. சரிங்க. அவங்களுக்கு இப்போ பேரம் பேசி எல்லாம் இருக்கிறாங்க சார். அப்படியே யூசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க வந்து விற்கிறாங்க சார் எனக்கு. சரிங்க. நான் டாக்குமெண்ட் சைன் வாங்குறது அவங்க தந்து அவங்க பேரம் பேசி எல்லாத்தையுமே சைன் வாங்கணுமா, இல்ல அந்த 3 பேர் மட்டும் சைன் பண்ண போதுமா? இல்லை, அந்த 3 பேருடைய சுய சம்பாத்திய சொத்து தானே சார் அது? சார், அந்த 3 பேருக்கு பூர்வீகமாக வந்த சொத்தா சுய சம்பாத்திய சொத்தான்னு உறுதிப்படுத்திக்கங்க. அது பூர்வீகமாக வந்த சொத்துனா அவர்கள் ஒருவேளை இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்களானால் உயிரோடு இருக்கிற 5 தலைமுறைகளை கட்டுப்படுத்தும். நீங்கள் 5 தலைமுறையும் மேஜராக இருந்தால் அவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் நீங்கள் கையெழுத்து வாங்கணும். மைனர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேஜராக இருக்கக்கூடிய மதர் கார்டியனாக போட்டுக்கலாம், செல்ஃப் அண்ட் கார்டியனை. ஒருவேளை இவர்களுடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தால் இவர்களிடத்தில் மாத்திரம் நீங்கள் நேரடியாக கையொப்பம் வாங்கினால் போதும். இல்லை சார், அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கையெழுத்து வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 3 பேரையும் பார்ட்டியாகவும் மீதி இருக்கிற அவர்களுடைய தொடர்புடைய வாரிசுகளை வந்து கன்ஃபார்மிங் பார்ட்டியாகவும் நீங்கள் வந்து போட்டு பதிவு செய்யலாம் சார். அதில் எந்த தவறும் இல்லை. ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம் சார். சென்னையிலிருந்து ஆனந்த் சார் இணைஞ்சிருக்கீங்க. ஆனந்த் சார், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நான் 2014 தூத்துக்குடி மாவட்டத்துல சீடங்கநல்லூர்ல ஒரு பிளாட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணேன். சரிங்க சார். நான் வாங்கும்போது அந்த ஏஜென்ட் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க இல்லை, அவங்க கொரோனால இறந்துட்டாங்க. சரிங்க. அவங்க மட்டும்தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. இப்போ என்னால வந்து அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு அந்த இடம் என் பேர்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இது பண்ண முடியல. என் பேர் இல்லை. சரிங்க. ஆனா அந்த பட்டா நம்பர் போட்டு பார்த்தா அது ஏதோ வேற ஒரு பேர்ல இருக்கு. சரிங்க சார். என்னால தனிப்பட்ட எதுவுமே நான் 10-15 கொண்டான ப்ரூஃப் எதுவுமே அதுல ரிஃப்ளெக்ட் ஆகல. இல்லை, ஆவணம் உங்கள் பேரில் பதிவு செஞ்சிட்டிங்களா சார்? ஆமா, அந்த பதிவு பண்ண 2014 பதிவு பண்ணி அந்த தவணை முறையில வந்து இருப்பாங்களா? அது பரவாயில்ல சார். தவணை முறையில் தவணையை செலுத்திட்டு உங்கள் பேரில் ஆவணத்தை பதிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? பதிவு பண்ணி. சரிங்க சார். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் ஈசி போடுங்க. ஈசியை வச்சு நீங்கள் பட்டாவை உங்கள் பேருக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு விற்பனை செய்த உரிமையாளருடைய பெயரிலையோ அதுக்கு முந்தைய உரிமையாளர் பெயரிலையோ அந்த பட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்டையும் இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் வச்சு சம்மந்தப்பட்ட அந்த தாலுகா ஆஃபீஸ்க்கு பட்டா கோரி விண்ணப்பம் கொடுங்க.
அவங்க ப்ராப்பராக சர்வேயரை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு சப்டிவிஷன் பண்ணி உங்கள் பேரில் பட்டா வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார். அதுதான் வழிமுறை, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார். சார், இந்த பத்திரப்பதிவில் சலுகை பெற ஒரு இடத்தை 2 பத்திரங்களாக போடுறதுக்கு வழிவகை இருக்கா சார்? 2 பெண்கள் பேரில் பண்ணலாம். ஓகே. ஒரே பெண்கள் பேரில் 2 ஆவணமாக பண்ண முடியாது. ஓகே ஓகே சார். நீ ஒரு இடம் இப்போ 20 லட்ச ரூபா மதிப்பு இருக்குது, இல்லை 11 லட்ச ரூபா மதிப்பு இருக்குது, இல்லை 10,01 ரூபாய் மதிப்பு இருக்குதுன்னு சொன்னால் சலுகை பெற முடியாது. ஆனால் அது அரை கிரவுண்டா இல்லை கால் கிரவுண்டா இருக்கிற இடம் எத்தனை இடமோ 1 ஏக்கராக இருக்குது, அதை இப்போ 50-50ஆவோ இல்லை 25-75ஆவோ அந்த 10 லட்சத்துக்குள்ளே பட்ஜெட் வர மாதிரி ஒரு பெண் பெயர்லையும் மீதி இருக்கிற சொத்தை வேறு பெண் பெயர்லையும் பதிவு செய்தீர்களானால் அந்த சலுகை பெற முடியும். நீங்கள் சலுகை பெறுவதற்காகவே ஒரு இடத்தை ஒரு பாதியை இப்போ இதே பெண் பெயரில், அடுத்தது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீதி இருக்கிற இடத்தையும் இதே பெண் பெயரில் பதிவு செய்தால் பதிவு செய்ய முடியாது. ஓகே ஓகே சார். இவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது. ஆமாம், ஒரு இடத்தை சொன்னல அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அந்த திட்டத்தை சரியான பயனாளிகள் மட்டும்தான் பயன்பெறணும், அரசை ஏமாற்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக ரொம்ப கூர்ந்து விளக்கண்ணியை கண்ணில் ஊற்றிக்கிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. அது நல்ல சட்டம் தான், வரவேற்க வேண்டிய சட்டம் தான். அவங்க தான் சொல்லிட்டாங்களே, ஒரே பெண் பெயரில் ஒரே வீட்டுமனை பிரிவில் 10 மனைகளை கூட நீங்கள் வேறு வேறு ஆவணங்கள் மூலமாக வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒரே சொத்தை 2 ஆவணங்கள் மூலமாகவோ 3 ஆவணங்கள் மூலமாகவோ ஒரே பெண் சலுகை பெறுவதற்காக வாங்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா ஏற்கனவே பெற்ற சலுகையை ரத்தாகிடும். ஓகே சார். இந்த சுற்றுலா தலங்களில் இடம் வாங்குறதுக்கான விதிமுறைகள் அண்ட் வழிமுறைகள் என்ன சார்? இல்லை, சுற்றுலா தலங்களை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் பிளானிங் ஏரியா நான் பிளானிங் ஏரியான்னு 2 கொடுத்துருக்காங்க. அரசை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது தான், தமிழகத்தினுடைய நிலப்பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுற்றுலா தலங்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட, அது சுற்றுலாவையே உங்களுக்கு பல வகையாக இருக்குது. அது ஆர்காலஜிக்கலாக இருக்கலாம், மோனுமெண்ட்டாக இருக்கலாம், நினைவு சின்னங்கள், அப்புறம் இந்த தொல்லியல் துறை, அந்த மாதிரி பல வகைகளில் அந்த சுற்றுலா வகைப்படும். இப்போ சிஆர்செட்னு கோஸ்டல் ரெகுலேட்டரியில் இருக்கும், மாமல்லபுரம் மாதிரி. சொல்லுங்கள் சார். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அருள்தாஸ், திருச்சற்றம்பலத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். அருள்தாஸ் சார் சொல்லுங்கள். வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க சார். சார் எங்க அம்மாவுடைய அப்பா சார். சரிங்க சார். எங்க அம்மாவுடைய அப்பா 1942 சரிங்க சார். அந்த இடம் எங்க அம்மா கூட பிறந்தவர் ஒரு ஆளு அவங்க இறந்துட்டாங்க. சரிங்க. எங்க அம்மா தான் இருக்கிறாங்க. சரிங்க சார். முடியுமா சார்? எங்க சொத்து உங்கள் தாத்தாவுதுன்னா, உங்கள் தாத்தா இறந்துட்டாருன்னா தாத்தாவுக்கு இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் வாங்கணும் சார். அந்த வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் உங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவோட பிறந்தவங்களுக்கும் அது பாத்தியப்படும். அப்புறம் உங்கள் அம்மாவோட உடன் பிறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வாரிசுகளை கட்டுப்படுத்தும். அவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பாகப்பிரிவினை பிரிச்சுக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் வழிமுறை. குடும்ப சொத்தை குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் பாகப்பிரிவினை என டைரக்ட் லீகல் ஏர்ஸ் பதிவுத்துறை சட்டப்பிரிவு 45A(B)ன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறையாக இருப்பீர்களானால் கண்டிப்பாக அதை உங்களுக்குள்ளே பாகப்பிரிவினை பிரிச்சுக்கலாம். 3ஆம் நபருக்கான அந்த கட்டணம் தான் பொருந்தும். நீங்கள் தாராளமாக டெத் அண்ட் லீகல் ஏர் அடிப்படையில் நீங்கள் பார்ட்டிஷன் டீட் பிரிச்சுக்கலாம் சார். எந்த அதில் இடர்பாடும் இருக்காது. ஓகே சார். அந்த சுற்றுலா தலங்களை சொத்து வாங்குறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதை பற்றி. ஆமாம் சார், சுற்றுலா தலங்கள் பல வகையாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியும். அது கோயில்களாக இருக்கலாம், அல்லது பீச் மாதிரி கடற்கரையாக இருக்கலாம், மாமல்லபுரம் மாதிரி இருக்கலாம், நினைவு சின்னங்களாக இருக்கலாம், அப்புறம் ஆர்காலஜிக்கல் தொல்லியல் துறையாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விதிமுறைகள் இருக்குது. அதில் குறைஞ்சபட்சம் இப்போ நீங்கள் ஒரு 500 மீட்ரு, 100 மீட்ரு, 200 மீட்ரு, அந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கு வெளியில் தான் நீங்கள் இடங்களை வாங்க முடியும். அதே போல் பீச் சைடில் இருக்குதுன்னு சொன்னால் பிளானிங் ஏரியாவில் 100 மீட்டர்ஸ்க்கு வெளியில் இருக்கும். நான் பிளானிங் ஏரியாவில் 1/2 கிலோமீட்டருக்கு நீங்கள் இடங்களை வாங்க முடியாது. அதாவது டெவலப் பண்ணி பிஸ்னஸ் பர்பஸ்க்கெலாம் பண்ண முடியாது. பிளானிங் ஏரியாவில் சுற்றுலாக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக அதில் கிளாஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடங்களில் வாங்கினீங்கன்னா நீங்கள் சுற்றுலா பர்பஸ்க்கு கட்டி வாடகை விட முடியும். இதுதான் சுற்றுலாவினுடைய பகுதிகளில் இடம் வாங்கிறதுக்கான வழிமுறைகள். ஓகே சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி சார். மகிழ்ச்சி. நேயர்களே, மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.